வணக்கம். வணக்கங்கள். வணக்கம் சார். கூலி படத்தோடைய அப்டேட் என்ன? ஜெயிலர் 2ல புதுசா யாரோ சேர்ந்துருக்கதா சொன்னாங்களே, அது என்ன யார் சார்? கூலி திரைப்படம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் சார். அந்த படத்தோடைய இயக்குனர் வந்து எப்பா சாமிகளை என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் படம் ப்ரொமோஷன் திரும்ப வரேன்னு சொல்லி அவரே எக்ஸ்தலத்து பதிவில் போட்டாரு. நான் கொஞ்ச நாள் பிரேக் விடுறேன், தயவுசெய்து என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டென்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை அவர் கொடுத்துறாரு. சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, சார் சும்மா கேட்டாரு சார், என்ன வேலையை வந்து நிம்மதியாக பார்க்க முடியல, ஃபோன் அடிக்கிறாங்க, இது அடிக்கிறாங்க, அதனால் வந்து ஆஃப்லைன் போயிடுறேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. கூலி படத்தோடைய படைப்பு ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு அந்த அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து அவங்க எடிட்டிங்கு அந்த மாதிரி அந்த பிசினஸ் வைஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி வேலைகள் வந்து ரொம்ப பாட்டு பிஸியாக போயிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படம் தான் ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாத இறுதியில் நினைக்கிறேன், ஐ திங்க் வந்து இந்த படத்தோடைய டீசர் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. கூலி படத்தோடைய டீசர் வந்து மே இறுதியில் இல்லை ஜூன் முதல் வரதுலேயே வந்து படத்தோடைய டீசர் வரும் அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து கூலி படத்தோடைய அப்டேட்டு. அதே மாதிரி ஆகஸ்ட் 1 இல்லை 2ஆம் தேதி வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் இந்த கூலி திரைப்படத்துக்கு உண்டான இசை வெளியீட்டு விழா நடக்க போகுது. இதுதான் வந்து கூலி படத்தோடைய இப்போதைக்கு இருக்கிற ஸ்பெஷலான தகவல்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் வந்து ஜெயிலர் 2. ஜெயிலர் திரைப்படத்தோடைய அப்படியே கண்டினியூட்டி தான். அதே ப்ரொடக்ஷன், அதே டீம், அதே இயக்குனர், அதே மியூசிக் டைரக்டர் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறாங்க. அந்த படத்தில் என்னென்ன யாராருக்கு என்னென்ன விஷயங்களில் வந்து இந்த கெஸ்ட் அப்பீரன்ஸாக வந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோகன்லாலாக இருக்கட்டும், ஒரு சிவராஜ்குமாராக இருக்கட்டும், இவங்களே எதனால வந்து அவருக்கு அப்போ சப்போர்ட் பண்ணாங்க அந்த படத்தில் அப்படின்றத கொஞ்சம் இந்த படங்களே கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. அது மாதிரி வந்து சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி அமைப்புகள் தான் வந்து அந்த மாதிரி படம் தான் வந்து ஜெயிலர் 2. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம தெலுங்கு பாலையா அவர்கள், ஜெய் பாலையான்னு சொல்லுவாங்க, இப்போ கூட கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் பாலகிருஷ்ணா ஐயா அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணுறதாக ஒரு செய்தி வந்து முற்றிலும் அது வந்து உண்மையான செய்தியும் கூட வந்து அவர் கலந்துக்க போகிறார் செட்டில் அப்படின்ட்டு. இப்போ வந்து சமீப காலமாக அந்த வந்து கேரளா, அந்த கன்னியாகுமரி அந்த மாவட்டங்கள்லாம் வந்து படப்பிடி தளத்துக்காக வந்து தலைவர் சூப்பர் சாஜிகாந்த் அவர்கள் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து தான் இருக்கோம். நடுவில் கூட நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாரு, நடுவில் சொந்த விஷயங்களையும் கலந்துக்கிறாரு. எப்பப்பெல்லாம் பிரேக் அடிக்குது அப்பப்பெல்லாம் வந்து அவருடைய சொந்த விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அடுத்த கட்ட படப்பிடிப்பு எப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் எடுக்க போகிறதா ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அந்த இடத்துல தான் பாலகிருஷ்ணா ஐயா அவர்கள் வந்து கலந்துப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி. ஆனால் முற்றிலும் வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து படத்தில் வந்து ஜெயிலர் 2 இருப்பது உண்மைதான். இது கண்டிப்பாக கலந்துப்பாரு. சரி சார், இது எவ்வளவு பர்சன்டேஜ் இப்போ ஷூட்டிங் போயிருக்கு சார்? இல்லை சார், இப்போதான் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஒரு 10% 5% தான் சார் ஷூட் முடிஞ்சிருக்கு எனக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த படத்தோடைய படப்பிடிப்பு. ஸோ உடனேலாம் அவ்வளோலாம் முடிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு 10% ஒரு 15% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சது இப்போ எப்படி பார்த்தா நடுவில் ஒரு மாதம் 2 மாதம் பிரேக் விடுவார். ஏன்னா இந்த கூலி திரைப்படத்துக்குண்டான ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் உள்ளே போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் பிரேக் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது அந்த மாதிரி நிலைமைகளில் வரும்போதுனால கொஞ்சம் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திரைப்படம் வந்து அடுத்த வருடம் சம்மருக்கோ இல்லை இதே மாதிரி இந்த டேட்லேயே கூட ரிலீஸ் பண்ணுறது அதிக வாய்ப்பு. இதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் கூட அடுத்த வருடம் கூட வரலாம் அந்த திரைப்படம். ஸோ அந்த இருக்கு சார். ஏன்னா இப்போ கூலி முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்ணுவார், அடுத்தது பிரேக் எடுத்துட்டு அடுத்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் போடுங்க எல்லாம் முடிச்சு எனக்கு அடுத்த வருடம் சம்மருக்கு இதே மாதிரி ஏப்ரல் 14 கூட வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று ஏப்ரல் 14 வரலாம், இல்லை அதே மாதிரி அடுத்த வருடம் ஆகஸ்ட் 15 கூட திரும்ப ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை. சரி சார், நேற்று ரஜினிகாந்த் வந்து ஒரு பாம்பேயில் ஒரு ஃபங்க்ஷனில் தீவிரவாதிகள் வந்து நான் 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிரைம் மினிஸ்டர், அவர் கரெக்டாக அதை எப்படியும் அதை சரியான பதிலடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஐயா சார், அது எல்லாருமே ஒரு கருத்து முன்வைக்கிறது தானே சார். அது உடனே வந்து ரஜினி பிஜேபிக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. எங்கேயுமே இப்போ வந்து சமீப காலமாக வந்து எங்கேயுமே இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ன்ற விஷயங்கள் நடக்கல. நம்ம கடைசியாக எங்கே பார்த்து இந்த புல்வாமா தாக்குதல் கூட படித்தோம், பேப்பரில் நியூஸில் வந்துச்சு. எங்கேயுமே சமீப காலத்தில் வந்து தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்கன்ற செய்தி நம்ம எங்கேயுமே பார்க்கல. இந்தியாவுக்குள்ளே எங்கேயுமே நடக்கல இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அவர் அதை வச்சு அவர் கெஸ் பண்ணி சொல்கிறாரு. கடந்த என்ன ஒரு வாட்டி கூட ஏதோ பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே போயிட்டு கூட தாக்குதல் நடத்திட்டு வெளில வந்தாங்கன்னு தெரியும் இந்திய ராணுவம். அதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அதுக்காக கூட இது பண்ணலாம்ல. அவர் வந்து கரெக்டான தாக்குதல் பதிலடி கொடுப்பார். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவில் எங்கேயுமே வந்து இந்த தீவிரவாத தாக்குதல்ன்ற விஷயம் வந்து நம்ம கேள்விப்படல. இவர் ரொம்ப வருஷம் ஆச்சுல அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து. இவர் திரும்ப வரும்போது அதுக்கு பதிலடி கொடுப்பாருன்றத அவர் பொதுவாக தான் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை கட்சிக்கு சப்போர்ட்டாவோ சொல்லல. இப்போ இதே இடத்துல எந்த கட்சி இருந்தாலும் அவர் அதான் சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் போயிட்டு தமிழகத்தில் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறாரு, நல்லா தான் சொல்லிட்டு போறாரு. நல்லா இல்லைங்க நாசமா போயிடுச்சு சொல்ல போறாரு ரஜினிகாந்த். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, யாரையும் பகிர்ந்து கொள்ளாத எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நபருங்க அவர் யாருக்குமே வந்து சப்போர்ட்லாம் கிடையாது. அவர் உடனே சொல்லிட்டாரு, பிரதமர் பதிலடி கொடுக்க போறோம் சொல்லிட்டாரு. உடனே வந்து இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் இப்படி தான் கட்சி தூக்கிட்டு கொடி
பிடிச்சி கோஷம் போட்டுட்டு போறானுங்க இப்போ ரஜினிக்கு. அவ்வளோ ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாருக்குமே வந்து சாதகமான இயல்பான ஒரு மனிதர் அவர், சரிங்களா? அதனால வந்து அவர் சொல்ற கருத்துக்கும் எந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் என்னைக்கு அரசியலுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டாரோ அன்னிலிருந்து இன்று வரை எங்கேயுமே அரசியலை பத்தி அவர் பேசுனதே கிடையாது. யார் நீங்க மைக்க நீட்டினா கூட அரசியல் பத்தி பேசாதீங்க நான் சொல்லிட்டேன்ல, நீங்க என்ன கேளுங்க நான் போய் சொல்றேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு நபர் அவர். அவர்கிட்ட போயிட்டு நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ற மாதிரியா பேசுறாரு அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க. நீங்க தீவிரவாத தாக்கத்துல பத்தி பிரதமர் பதிலடி கொடுப்பாரோன்னு அது உடனே அந்த கட்சிக்கு சப்போர்ட்னு ஆயிடுமா? எப்படி ஆகும் அது? அவர் பொதுவாக ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ரஜினி கண்டினியூவா 2 படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். அடுத்த இது யார் இது பண்ணுவாரு? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது வரைக்கும் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு எந்த தகவலும் இது வரைக்கும் உறுதிப்படுத்தவே இல்லை. ஏன்னு கேட்கறேன்னா கூலியை முடிச்சு ஜெயிலர் 2, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறான்றது யாருக்குமே தெரியல. எந்த டைரக்டர் அவர் இன்னும் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் சைன் பண்ணவே இல்லை. அது வந்து ஆணித்தனமா அழுத்தியே சொல்றேன். அடுத்தது வந்து அவர் என்ன படம் பண்ண போறாரா இல்லை என்ன பண்ண போறான்றது இங்க இன்னும் யாருக்குமே தெரியல. உண்மையை சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சது இந்த 2 படத்தோட நித்திருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எனக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை வந்து அடுத்தது படம் பண்ணுவாரான்றதும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல எவ்வளவுதான் ஒரு மனுஷன் வந்து உடல் ஒத்துழைக்கு. நீங்க சொல்லுங்க, கிட்டத்தட்ட 74 ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வருஷம் இந்த படம்லாம் வரும். இப்ப இந்த வருஷம் முடிஞ்சு 75 வயசுக்கு மேல இன்னும் எப்படி அவர் உடல் உழைக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா அவர் வந்து குதிரை டக்குன்னு எழுந்து போறாரு, அது வேற விஷயங்க. அவர் வயசுன்ற ஒரு நம்பர் மாதிரி தான் எனக்கு பொறுத்த ரஜினிகாந்த் அவர்களை கேட்டீங்கன்னா அவர் வந்து நம்பர் மட்டும் மாத்தி போட்டே போயிடலாம். அவர் இன்னமும் ராஜாதிராஜ இந்த ரஜினிகாந்தோட இணைச்சுதான் இன்னமும் வச்சுட்டு இருக்காரு அவர், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வந்து நம்ம என்னதான் வெளித்தோட்டம் இருந்தா கூட உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது இல்லை சார். அதனால வந்து அவர் ஒண்ணு படம் பண்ணுவாரான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்குது. அது வேற இல்லாம எந்த ஒரு இதுவுமே இன்னும் இது பண்ணல, முடிவாகல. யாருமே அடுத்து என்ன படம் பண்ண போறாரு முடிவாகல. ஒரு வேலை வந்து இந்த மைத்திரி மூவிஸ் ஏதோ 1008 கம்பெனி சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க. டைரக்ட் லிஸ்ட் ஒரு 100 பேர் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க சார் ரஜினியோட அடுத்த படம். இதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்க முடியாது. இது எல்லா நடிகர்கள் படங்களுக்கும் அடுத்த படங்கள் ஒரு 20 பேர் லிஸ்ட் போட்டுட்டே போவாங்க, சரிங்களா? கார்த்திக் சுப்ராஜ் ஆரம்பிச்சு ஏஆர் முருகதாஸ் சங்கர்னு ஒரு 100 பேர் லிஸ்ட் போடுவாங்க. கூலி 2 பண்ண போறான்னு ஒரு லிஸ்ட்டை போடுவாங்க, சரிங்களா? அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டே தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இது வரைக்கும் அவர் எந்த படமும் சைன் பண்ணவே இல்லை. ஜெயிலர் 2 ஒரு கடைசி படமா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எனக்குமே இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க. ஒண்ணு இந்த பிறந்த நாளுக்கு வருகின்ற டிசம்பர் 12 பிறந்த நாளுக்கு ஏதாச்சும் படங்கள் வர வாய்ப்புகள் அப்டேட் வந்தா வரலாம். அப்பதான் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைக்கு அவர் படங்கள் நடிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்துக்கு அறிவிப்பு வராது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.